ஒரு காட்டில் லியோ என்ற கொடிய சிங்கம் இருந்தது. அது காட்டின் அரசன், அதனால் காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் பயந்து நடுங்கின. ஒவ்வொரு நாளும் லியோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதைத் தின்றுவிடும். இதனால் காட்டின் மிருகங்கள் எப்போதும் அச்சத்தில் வாழ்ந்தன. மிருகங்கள் இதனை தடுக்க ஒரு வழி காண வேண்டுமென்று முடிவு செய்தன. அப்போது அவற்றில் ஒருவன் யோசனை சொன்னது. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை சிங்கத்திற்கு தந்துவிட மற்றவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று முடிவு செய்தனர். ஒரு நாள் புத்திசாலியான முயல் ராசு சிங்கத்தின் பேரமாக வரவேண்டியது. அது சிறியது, ஆனால் மிகவும் புத்திசாலி. காலை நேரத்தில் வரவேண்டிய முயல் திட்டமிட்டு தாமதமாக வந்தது. இதைக் கண்ட சிங்கம் கொந்தளித்து, "ஏன் தாமதமாக வந்தாய்? எனக்கு பயங்கரமான பசி" என்று கத்தியது. முயல் அமைதியாகச் சொல்லியது, "அரசே, நான் உங்கள் அரண்மனைக்கு போகும் வழியில் மற்றொரு சிங்கம் எனக்கு மிரட்டல் கொடுத்தது. அது காட்டின் அரசன் என்று சொன்னது. அதைத் தாண்டி வரவேண்டி தாமதம் ஆனேன்." சிங்கம் சினங்கொண்டு, "இன்னொரு சிங்கமா? அது யார்? எனக்குக் காட்டு" என்று கோபமாகக் கேட்டது. புத்திசாலி முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்குச் சென்றது. அந்த சிங்கம் "இங்கே இருக்கிறது, அரசே" என்று கிணற்றைக் காட்டியது. கிணற்றுக்குள் பார்த்த சிங்கம் தண்ணீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது இன்னொரு சிங்கம் என்று எண்ணி கோபத்தில் கத்தியது. அவசரத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்து தண்ணீரில் மூழ்கி இறந்துவிட்டது. சிறு முயல் ராசுவின் புத்திசாலித்தனத்தால் காட்டின் அனைத்து மிருகங்களும் சிங்கத்தின் கொடுமையிலிருந்து விடுபட்டன. அவை அனைத்தும் புத்திசாலி முயலுக்கு தங்கள் நன்றியை